Good evening, students. Last class, so the temperature, thermal equilibrium for thermal energy, then heating, characteristics of heat energy transfer, and also other units of heat energy like calorie, kilocalorie. Then effects of heat energy. Lastly, expansion of substance அப்படின்னு பார்த்தோம். Expansion of substances. What is expansion or thermal expansion? அது அப்படியே ஒரு glance பார்த்துக்கலாம். The change in dimension. The change in dimension. Dimension ஆ shapeல, lengthல, ஏரியாவுல வேல்யூத்துல சேஞ்ச் ஆனா that is dimension. The change in dimension due to rise in temperature is called thermal expansion of the object. Last class இத பார்த்தோம். What is thermal expansion அப்படின்னு கேட்கலாம். அத பார்த்தோம். Next, thermal expansion in solid things. Thermal expansion occur in solid, liquid and also gas. அதையும் பார்த்தோம். First expansion of in solid different type of expansions இருக்கு. First one is linear expansion. பார்த்தோம். Linear expansion. Superficial expansion. Surface ல வந்து increase ஆகுது. Linear ல length ல வந்து increase ஆகுது. Third type expansion in solid. Cubical expansion. வேல்யூத்துல increase ஆகுது. அதனால நம்ம 3 types of expansion வந்து classify பண்றோம். First linear expansion பார்த்தோம் நாம. If the object or body increased in their length is called linear expansion. அதுல coefficient of linear expansion அடுத்த definition ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஃபார்முலா வச்சு நம்ம ப்ராப்ளம் போட போறோம். ஓகேவா? So the coefficient of linear expansion is defined as செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கும். linear expansionல செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கு. இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் சொன்னோம். நம்ம ஒரு லென்த் வைஸ்ல இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? the ratio of the increase in length to the unit length. இப்ப எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுக்கணும்? per degree rise in temperature. That is coefficient of linear expansion. அதுக்கு பேர் தான் coefficient of linear expansion அப்படின்னு சொல்றோம். அந்த டெஃபினிஷன் நல்லா படிச்சுக்கணும். அதுக்கு யூனிட் பார்த்தோம். SI யூனிட் ஆஃப் coefficient of linear expansion is per Kelvin. இப்ப linear expansion for different material. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுல ஃபார்முலா பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் லீனியர் எக்ஸ்பான்ஷன் L இருக்கணும் ஃபார்முலாவுல. இப்ப நம்ம ரேஷியோன்னு பார்த்தோம். டெல் எல் அந்த ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. ட்ரையாங்கிள் இருந்தா டெல் எல் டிவைடட் பை L0. ஜஸ்ட் நோ தான் பார்த்தோம் நம்ம ரேஷியோன்னு பார்த்தோம். அப்ப டெல் எல் டிவைடட் பை Del0. Del0னா இனிஷியல் லென்த் பிஃபோர் ஹீட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா எல். தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். Then del T, change in temperature. Temperature change ஆனா length change ஆகும். So அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சீங்க நம்ம ப்ராப்ளம் போடலாம். So அப்ப coefficient of length கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அதான் coefficient of length கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அத நல்லா பாத்துருங்க. Then second expansion, superficial expansion. Solid object. ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆனா ஸ்கொயர் சின்ன ஸ்கொயரா இருந்தா அது பிக்கரா மாறும். டியூ டு ஹீட்டிங் உடனே ஹீட் பண்ணாதான் தட் இஸ் கால்டு சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். அந்த டெஃபினிஷன். அதுக்கு அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன்.
அங்க நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன்ல பார்த்து தான் இங்க பாக்குறோம். இது this is also a ratio between increase in area அங்க increase in length. இங்க செகண்ட் பேராகிராஃப் பாருங்களேன். செகண்ட் பேராகிராஃப் செகண்ட் லைன்ல the ratio of the increase in area of the body per degree rise in temperature to its unit area. Unit area கூட தான் கம்பேர் பண்றோம். is called coefficient of superficial expansion. It is also measured by per Kelvin. So coefficient of superficial expansion also different from different material. எல்லாத்துக்குமே linear expansion சரி superficial cubical எல்லாமே different material different-ஆ இருக்கும். இதுக்கு நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போடலாம். அத A0 இனிஷியல் ஏரியா அப்படின்னு பார்த்தோம். டயகிராம் பார்த்தீங்கன்னா அழகா பர்பிள் கலர்ல இருக்கு. இனிஷியல் ஏரியா பிஃபோர் ஹீட்டிங், தென் கிரீன் கலர் ஆஃப்டர் ஹீட்டிங் ஏரியா, இன்க்ரீஸ்டு ஏரியா டெல் ஏ. அது கேபிட்டல் ஏன்னு போடணும், அது வரல இது. ரைட், அப்ப நம்ம இப்பதான் பார்த்தோம் கோஎஃபிஷியன்ட்னா ரேஷியோ. அப்ப இன்க்ரீஸ் லென்த், இன்க்ரீஸ் ஏரியா, ஏ ஃபார் ஏரியா, சோ டெல் ஏ ரேஷியோனா டிவைட் பை A0 இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஏ இன்டு டெல் டி. அங்க வந்து ஆல்பா எல் இருந்தது லென்த், இங்க ஆல்பா ஏ இருக்கு. ஒரு ஃபார்முலா படிச்சா போதும், 3 ஃபார்முலா ஈஸியா எழுதிடலாம். லென்த்னா எல் வரும், ஏரியானா ஏ வரும், வேல்யூனா வி வரும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனை அழகா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போறோம், 2 ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதுதான் இந்த ஃபார்முலா திரும்ப திரும்ப சொல்றேன் நான். ரைட், அப்ப third type of expansion, cubical expansion. What is cubical expansion? If there is an increase in the volume, வேல்யூத்துல இன்க்ரீஸ் ஆனா, இங்கே பார்த்தா அயன் பால சின்னதா இருந்தா ஹீட் பண்ணா பிக்கரா மாறும். வேல்யூத்துல இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு ஹீட்டிங், படிக்கவே தேவையில்ல. is called a cubical or volumetric expansion. Okay, so இதுக்கு என்ன இருக்கும், coefficient of cubical expansion. அங்க ரேஷியோ லென்த்ல வரும், ஏரியா வரும், இங்க cubical வரும். So the ratio of increase in volume of the body, volume increase in volume, அங்க increase in area, firstல increase in length. So the ratio of increase in volume of the body, third paragraph பாருங்க, per degree rise in temperature, 1 degree Celsius, per degree rise in temperature na 1 degree Celsius to its unit length. ஆனா யூனிட் லென்த் வச்சு தான் கம்பேர் பண்றாங்க. நம்ம எழுதுறப்ப லென்த் னு எழுதுறோம், to its unit length. இங்க வந்து வால்யூம், to unit volume, length அந்த length, area அந்த area. Here to its unit volume is called coefficient of cubical expansion. It is also measured by per Kelvin. இது ஒன்னோட ஆன்சர் பத்தி எல்லாத்துக்கும் ஒண்ணாவே எழுதிடலாம். ரைட், சோ இதுக்கு ஃபார்முலா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansionக்கு ஃபார்முலா இருக்கா பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansionக்கு ஃபார்முலா அழகா ஈக்குவேஷன் அழகா கொடுத்திருக்காங்க. The equation relating to the change in volume and the change in temperature. டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனதா வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதான் del T del V ன்னு கொடுத்திருக்காங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். If the temperature is increase, volume also increase. இப்ப டைரக்ட்லியா இருக்கும். நம்ம the directly proportionality கேன்சல் பண்ணதுனால தான் அந்த ஈக்குவல் டு போட்டுருக்காங்க. நம்ம அந்த ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிட்டு தான் நம்ம ஆல்பா V ன்னு வருது. ஆல்பா V மீன்ஸ் coefficient of linear expansion. அதையும் கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். So this is formula for coefficient of linear expansion. எல்லாத்துலயுமே இனிஷியல் டெம்பரேச்சர் இருக்கும், ஃபைனல் டெம்பரேச்சர் இருக்கும். இனிஷியல் வேல்யூ இருக்கும், ஃபைனல் வேல்யூ இருக்கும். இனிஷியல் ஏரியா இருக்கும், ஃபைனல் ஏரியா இருக்கும். ஏன் சொல்றேன்னா இதை வச்சுதான் நம்ம ப்ராப்ளம் போட போறோம். இப்ப நம்ம ப்ராப்ளம் போட்ட ஓரளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். எது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன், தென் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ரைட், இதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம் பார்க்க போறோம். 2 ப்ராப்ளம் பார்க்க போறோம். நல்லா கவனிக்கணும். புக் பேக்ல இருக்க ப்ராப்ளம், இந்த டேபிளேஷன் இருக்கு இல்லையா, அந்த டேபிளேஷன் வேல்யூ பாத்துங்க. நேற்று சொல்லியிருந்தா கிளாஸ், வாட்டர், மெர்க்குரிக்கு எல்லாம் பாத்துங்கன்னு சொன்னேன். மெர்க்குரி வந்து ஹெவி மெட்டல், லிக்விட் மெட்டல் கேட்கலாம். வாட்டருக்கும் கேட்டுக்கலாம், ஜென்ரலா கேட்பாங்க. கிளாஸ் இது கேட்கலாம். 5மே படிச்சு வச்சிடலாம் நீங்க.
அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்களா, புக் பேக்ல இருக்கிற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேக்குறாங்க, frequently asked question, நியூமரிக்கல் ப்ராப்ளத்துல வருது. பேஜ் நம்பர் 40ல ரோமன் லெட்டர் 7, பேஜ் நம்பர் 40 ரோமன் லெட்டர் 7. இப்ப நம்ம நடத்துறது எதுக்கு சம்பந்தம் இருக்கவன்னு பாருங்களேன். Find the final temperature of the copper rod. புரியணும், கொஸ்டின் நல்லா படிக்கணும். ப்ராப்ளம்னாலே கொஸ்டினை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஃபைனல் டெம்பரேச்சர் அப்படின்னா ரெண்டு டெம்பரேச்சர் இருக்கு, பிஃபோர் ஹீட்டிங், ஆஃப்டர் ஹீட்டிங். ஆஃப்டர் ஹீட்டிங் தான் ஃபைனல் டெம்பரேச்சர். அப்ப அது வந்து நம்ம T2 அப்படின்னு சொல்லுவோம். பிஃபோர் ஹீட்டிங்னா ஒரு T1, ரைட், whose area cross section. சரி, இப்ப டெம்பரேச்சர் கொடுக்குறோம். ஏரியா கிராஸ் செக்ஷன் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. 10 மீட்டர் ஸ்கொயர் டு 11 மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஏரியா வருது, ஃபார்முலா ஏ வரணும், கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. எல் வர ஃபார்முலா இருக்கு, ஏ வர ஃபார்முலா இருக்கு, வி வர ஃபார்முலா இருக்கு. இது வந்து ஏ வர ஃபார்முலா. அப்ப 10 மீட்டர் ஸ்கொயர்ல இருந்து 11 மீட்டர் ஸ்கொயருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏரியா. So here final area is 11 meter square. Initial area is 10 meter square. Question தான் படிக்கிறது வரைக்கும். Due to heating, heat பண்ணனால தான் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏரியாவில் இன்க்ரீஸ் ஆச்சு. தேர்ட் லைன்ல பாருங்க கொஸ்டின். The copper rod is initially kept at, அப்ப அந்த காப்பர் ராட் இனிஷியலே ஹீட் பண்ணதுக்கு பிஃபோர் ஹீட்டிங் 90 டிகிரி கெல்வின், தட் இஸ் T1. நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும், என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபைனல் டெம்பரேச்சர். வாட் இஸ் ஃபைனல் டெம்பரேச்சர், T2. எப்பயுமே ஒரு கொஸ்டினை படிச்சுட்டா ப்ராப்ளம் சொன்னாலே கிவன் எடுத்து எழுதணும், அதுக்கு ஹாஃப் மார்க் கிடைச்சிடும் உங்களுக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் எடுத்து எழுதினாலே ஹாஃப் மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் காப்பர் ராடு A1 இனிஷியலி பிஃபோர் ஹீட்டிங் 10 மீட்டர் ஸ்கொயர், 10 மீட்டர் ஸ்கொயர் initial. Then after heating, expansion A2, final area A2. After heating A2 11 meter square. அப்ப increase ஆயிடுச்சு ஏரியாவுல. பட் டிஃபரன்ஸ் இருக்குமா, கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும், அதான் பார்க்க போறோம். Then initial temperature already சொன்னோம், before heating 90 Kelvin. T1 போட்டிருக்கும் பாரு, T1 is equal to 90 Kelvin. ரெண்டாச்சு வரணுமே, அதான் ஃபைனல் டெம்பரேச்சர் T2. அதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, அதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபைண்ட் த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த காப்பர் ராட். இதுல என்ன வேணும், இருந்து எடுத்து எழுதுனா ஹாஃப் மார்க் கிடைச்சிச்சு. 3 வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. நான் ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன், 3 ஃபார்முலா இருக்க. இங்க வந்து ஏரியான்னு கொடுத்துருக்காங்க, அப்ப ஏரியா வர ஃபார்முலா தான் பண்ணணும். டெல் ஏ டிவைடட் பை A0 அப்படின்னு போடணும். இங்க வந்து நம்ம ரெண்டு ஏரியா வர்றதுனால A2 A1 எடுத்துக்கணும். அதனால A1 கீழே போட்டுக்கணும். இனிஷியல் ஏரியா வந்து A1 அப்படின்னு போட்டாச்சு. அந்த A1 தான் 10 மீட்டர்ஸ் பண்ணி எழுதிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ஏ. ஏன் ஆல்பா ஏ எழுதணும், ஏரியா ஆஃப் கியூபிக் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. கியூபிக் சாரி, ஏரியா ஆஃப் சூப்பர்பிள் எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏரியா அதான் கொடுத்துருக்காங்க 0.0021. அது எழுதியாச்சு. 3 வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். இனிஷியல் டெம்பரேச்சர் T1, ஃபார்முலா வந்து ஆல்பா ஏ இன்டு டெல் டி, அதான் ஃபார்முலா. அதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெல்லுன்னு சொன்னாலே சேஞ்ச் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் டெல்லியே இருக்கு பாருங்க, டெல்லியே இருக்கு பாருங்க. டெல்லி என்னன்னா இருக்கும், ஃபைனல் வந்து இனிஷியலா சப்ட்ராக்ட் பண்ணோம். ஃபைனல் வந்து ஏரியா A2, இனிஷியல் ஏரியா A1 டிவைடட் பை A1, அது டிவைடட் ஈக்குவல் டு ஆல்பா ஏ. டெல் டி இருக்கு பாருங்க, டெல் டி இஸ் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர், அப்ப ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் சப்ட்ராக்ட் பண்ணணும். அதனால D2 மைனஸ் D1 போட்டேன். அதுல டவுட் வரும் உங்களுக்கு, கண்டிப்பா டவுட் வரும். அதான் நான் திரும்ப சொல்லியிருக்கேன், டெல்லுன்னா சேஞ்ச், ஃபைனலுக்கும் இனிஷியல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க டெல் ஏனா A2 மைனஸ் A1, டெல் டி நான் T2 மைனஸ் T1. இப்ப இப்ப A1க்கு 10 சப்ட்ராக்ட் பண்ணா 1/10. T2 கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆல்பா ஏ கொடுத்துருக்காங்க பாருங்களா, அதோடைய வேல்யூ இன்டுல இருந்தா இங்க டிவைட்ல வந்துருச்சு, லெஃப்ட் சைட்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணா டிவைட்ல வந்துருச்சு, டினாமினேட்டர்ல வந்துருச்சு பாருங்க. 1/10 இன்டு 0.0021 அப்படின்னு கொடுத்துருக்க ஈக்குவல் டு
T2 minus 90 அந்த ஸ்டெப் இப்படி வந்துரும். என்னாச்சு 0.0021 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க டினாமினேட்டர்ல வந்து லெஃப்ட் சைடுல ப்ராப்ளம் இது நம்ம போர்டுல நேரத்துல, அதனால கொஞ்சம் திரும்ப சொல்றேன் நான். அதனால அங்க பாத்துக்கணும் நீங்க. இப்ப ரைட்டா we want T2, நம்மளுக்கு T2 தேவை. அதனால ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல லெஃப்ட் சைடுல 1 இருக்கு. 10 0.0021 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 10 ஒரு டெசிமல் வந்து மூவ் ஆகும். 0 ஒரு டெசிமல் மூவ் ஆகும். ஒரு டெசிமல் மூவ் ஆகும். அப்ப என்ன ஆகுது பாருங்க, 0.021. ஓகே. அப்ப நெக்ஸ்ட் சைடுல இருக்க -90, லெஃப்ட் சைடுல வந்து +90. நம்மளுக்கு we want only T2. நம்ம T2 தான். அப்ப அந்த சைடுல இருக்கிற -90 என்ன பண்ணலாம்? சைடு மாறினா சைன் மாறும். +90 ஆச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 1 0.021 டிவைட் பண்ணணும். நான் பிராக்கெட்ல டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. டினாமினேட்டர்ல 3 டெசிமல் இருக்கு. அப்ப 1000 மல்டிப்ளை பண்ணணும் மேல கீழயும். அப்ப 1 1000 ஆயிடும். 0.21 என்ன ஆயிடும்? 21 ஆயிடும். 1000 21 டிவைட் பண்ணா 47.62. சோ அந்த ஸ்டெப் தான் பிராக்கெட்ல காட்டிருக்கேன். அந்த 47/62 லெஃப்ட் சைடுல 1/0.21க்கு பதில் எழுதியிருக்கேன். +90. இப்போ உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? பிளஸ் பண்ணணும். இதை நம்ம பண்ணி காமிக்கணும் அவசியமே கிடையாது. 90 கூட 47 ஆட் பண்ண 137 வருதா? 10 தான் இன்க்ரீஸ். 137.62 or 6 எப்படி ஒண்ணா எடுத்துக்கலாம். 90 கூட 47 எழுதா 137. therefore T2 equal to எப்பவுமே கண்டுபிடிச்சத லெஃப்ட் சைடுல கொண்டாடணும். T2 is equal to 137.6 Kelvin. இங்க வந்து டெம்பரேச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். இதுக்கு half மார்க். அதுக்கு வந்து half மார்க். நம்ம விட்டுட்டாக்கா half மார்க் போயிடும். கெல்வின்ல எழுதணும். இதுதான் இந்த ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க. find the final temperature of a copper rod. அதுதான் ஃபைனல் டெம்பரேச்சர். அங்கே எழுதி இருக்கிறோம். ஃபைனல் டெம்பரேச்சர் T2 போட்டு கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்னா அதான் கண்டுபிடிக்க போறோம். அதான் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க டீட்டெயிலா அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க அழகா போட்டு பார்க்கலாம். ஒரு தடவை போட்டு பார்க்கலாம். உங்ககிட்டயே இருக்கும், செல்லுலே இருக்கும். நீங்க திரும்ப கூட பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் இன் 2 மார்க். ஓகே. இது வந்து ஏரியா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியா ஃபார்முலா வச்சு போட்டிருக்கோம். இதே போல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. ஈஸி. அது வெரி வெரி ஈஸி. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், செகண்ட் ஒன். கால்குலேட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல். அப்ப ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா? தேர்டு. வேல்யூத்துல சேஞ்ச் ஆகுது. தேர்டு ஃபார்முலா வரணும். அப்ப வேல்யூம் ஃபார் வி ஃபார் வேல்யூம். வி வர ஃபார்முலா அது. கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜிங்க் பார். ஜிங்க் பார் உடைய coefficient of cubical expansion of coefficient கண்டுபிடிக்கணும். ரைட். whose value is increased. நம்ம எப்பவுமே சொன்னா क्वेश्चन வந்து நல்லா படிக்கணும். ப்ராப்ளம் வந்தா क्वेश्चन நல்லா படிக்கணும். given எடுத்து எழுதணும். வேல்யூ வந்து 0.25 மீட்டர் கியூப்ல இருந்து 0.3 மீட்டர் கியூபுக்கு ஃப்ரம் 0.3 ஆல்ரெடி 0.3 மீட்டர் கியூப்ல இருக்கு. அதுல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 0.25 மீட்டர் கியூப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களே இன்க்ரீஸ்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. சேஞ்ச் இன் வேல்யூ கொடுத்துட்டாங்க. 0.25 is the meter cube is the change in value. ஒன்னு தெரியுது. இப்ப சேஞ்ச் இன் வேல்யூ தெரியுது. that is del alpha v due to change its temperature of 50 Kelvin. சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. DT21 தேவை கிடையாது. டைரக்டாவே டெல்டினே எடுத்துக்கலாம். சரி, இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜிங்க் பார். given எடுத்து எழுதுங்க. வேல்யூம் ஆஃப் த ஜிங்க் பார் V. ஜிங்க் பார் வேல்யூ வந்து என்னது? 0.3 மீட்டர் கியூப். 0.3 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எவ்வளவு
வேல்யூ கொடுத்துட்டாங்க, சேஞ்ச் இன் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, சப்ட்ராக்ட் பண்ண தேவையில்லை. சேஞ்ச் சொன்னாலே டெல், அப்ப டெல் வி ஈக்குவல் டு 0.25 மீட்டர் கியூப். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, T2 T1 தனியா கண்டுபிடிக்க தேவையில்லை. டெல் டி ஈக்குவல் டு 50 கெல்வின். ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் cubical expansion alpha v equal to அதை கண்டுபிடிக்கணும். வாட் அதை கண்டுபிடிக்கணும். அப்ப வேல்யூ ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா மூணுதுக்கு எல்லாம். so del v divided by v0 is equal to alpha v into del t. இதான் ஃபார்முலா. லென்த் அந்த L வரும், ஏரியா வந்தா a வரும், இங்க வேல்யூன்றதுனால v போடுறாங்க. அப்ப del v divided by v0 is equal to alpha v into del t. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்க போறோம். அதனால சேஞ்ச் பண்ணிடுறோம், ஃபார்முலா ஃபர்ஸ்ட் மாத்திடுவோம். இதுல ஆல்பா v வரணும், என்ன பண்ணலாம்? அது கூட இன்டர்ல இருக்கிற del t டிவைட்ல வந்துரும், லெஃப்ட் சைடுல டிவைட்ல வந்துரும். அத டிவைட்ல கொண்டாண்டோம், அத டாட் போட்டு del t ன்னு போட்டேன். டாட் மீன்ஸ் இன்ட் கூட போட்டுக்கலாம் நீங்க. இப்ப del v divided by v0 into del t அப்படின்னு வந்துச்சு அந்த ஸ்டெப். ஃபார்முலாவை மாத்திருக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப்ல ஃபார்முலா மாத்திருக்கோமா? இப்ப வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. del v க்கு என்ன வேல்யூ இருக்கு? செகண்ட் பாயிண்ட்ல 0.25 அது எழுதியாச்சு, 0.25 டிவைடட் பை v0 என்ன இருக்கு? இனிஷியல் வேல்யூ 0.3 இனிஷியல்ல பிஃபோர் ஹீட்டிங் இன்டு டினாமினேட்டர்ல வருது. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்ன வரும்? 50 கெல்வின். அப்படி 50 போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் எந்த ஆபரேஷன் பண்ணணும்? டினாமினேட்டர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், ஏன்னா இன்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டினாமினேட்டருக்கு இன்ட பண்ணிடுவோம். அதனால அதை என்ன பண்ணிருக்கோம்? 0.3 into 5, 3 5s are 15 இல்லீங்களா? அப்புறம் ஒரு 0 0 150, அப்ப பாயிண்ட் வச்சா 15, டினாமினேட்டர் 15 ஆயிடும். 0.3யும் 50யும் மல்டிப்ளை பண்ணா 15. நான் சொன்னா 3 50 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 150 ஒரு டெசிமல்ல, அப்ப 15, ஒரு 0 போயிட்டோம், 15 டினாமினேட்டர்ல. அப்ப 0.25 டிவைடட் பை 15. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 0.25 15 ஆல டிவைட் பண்ணணும். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 2 டெசிமல் வேணும்ன்றதுனால அப்படியே டைரக்டா கூட பண்ணலாம், பாயிண்ட் வச்சு. மேல 2 0 ஒண்ணு இல்லையா? அப்ப 25 மேல இங்க அண்டர்லைன் மல்டிப்ளை பண்றோம். 0.25 become 25, 15 become 1500. அப்ப 25 1500 ஆல டிவைட் பண்ணா நீங்க தனியா போட்டு பாருங்க. அதை டிவைட் பண்ணீங்கன்னா 0.0166 அப்படின்னு வருது. எப்பயுமே இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன், ஏரியல் எக்ஸ்பான்ஷன்லாம் பாயிண்ட்ல தான் வரும். அப்ப பாத்தீங்கன்னா அதான் ஃபைனல் ஆன்சர். therefore alpha v del v alpha v is equal to 0.0166 per Kelvin. இதுதான் அந்த ஆன்சர். This is the coefficient of cubical expansion of zinc bar. ஈஸியா இருக்கும். இங்க வந்து ஃபைனல் டெம்பரேச்சர் கொடுக்கல, இனிஷியல் டெம்பரேச்சர் கொடுக்கல, ஃபைனல் வேல்யூ கொடுக்கல, டைரக்டா சேஞ்சே கொடுத்துட்டாங்க. அப்ப del v del t டைரக்டா எடுத்து எழுதிடலாம். ஓகே, இது ஈஸி தான். இந்த 2 ப்ராப்ளம் தான் இந்த 2 மார்க்ல இருக்கு. அதனால இதை நல்லா நீங்க பார்க்கணும், போட்டு பார்க்கணும். 3 ஃபார்முலாவும் எழுதி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி நம்ம எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட் அண்ட் கேஸ் அதை பார்த்தோம். லிக்விட் அண்ட் கேஸ் அதுல 2 பாயிண்ட் ஈஸியா சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லிக்விடும் சாலிடு கேஸ் மூணுமே ஹீட் ஆனா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுல வந்து எது அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும்? கேஸ். அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்க. அந்த பாயிண்ட் நீங்க நல்லா பாத்துங்க. ஃபார் given rise in temperature the liquid will have more expansion than the solid and gas substance has the highest expansion. மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப கேஸ் தான் அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருக்கேன் அந்த பேராகிராஃப். அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு லிக்விடை ஹீட் பண்ணனா, if you want to heat the liquid என்ன பண்ணுவான்?
ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் ஊத்தி அதை ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணா when we give the heat, what happened the heat அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி ஹீட் வந்து வெசல் ஹீட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். மீதி ஹீட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது உள்ள இருக்க லிக்விட் ஹீட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த பாயிண்ட தான் அண்டர்லைன்மென்ட் காமிச்சிருக்கேன். the thermal energy supplied will be நேத்தே பார்த்ததுதான். the thermal energy supplied will be partially used in expanding container expand ஆகுது யூஸ் ஆகுது and partially used in expanding liquid பாதி வந்து லிக்விடுக்கு யூஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துக்கணும். இதை வந்து நம்ம அடுத்த ஹெட்டிங்ல பார்க்க போறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் அந்த எக்ஸ்பெரிமெண்டே பார்க்க போறோம். அந்த எக்ஸ்பான்ஷன் பாக்குறப்ப பாத்தீங்கன்னாக்கா லிக்விட் கேஸ்ல அது லிக்விட் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டே இருக்கு. இப்பதான் பார்த்தோம் நம்ம லிக்விட எக்ஸ்பாண்ட் பண்ணா டைரக்டா லிக்விட எக்ஸ்பாண்ட் பண்ண முடியாது, ஹீட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வெசல்ல வச்சுதான் ஹீட் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப அந்த வெசல்ல வச்சு ஹீட் பண்றப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ரியல் எக்ஸ்பான்ஷன், அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். What is real expansion and what is apparent expansion? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, அதனால என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த டெஃபினிஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் டெஃபினிஷனை பார்ப்போம். எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் டு measure of real and apparent expansion of liquid. Page number 36 ல இருக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட். This is very very important 5 mark question. 7 மார்க்ல கேக்குறப்ப 5 + 2 இது 5 மார்க்லயும் இது கூட 2 மார்க்கும் சேர்த்து கேட்பாங்க. இல்ல ஒரு 2 மார்க் ப்ராப்ளம் சேர்த்து கேட்பாங்க. அது புக் பேக் இருக்கு. 38 பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40 ல Roman letter 8 ல second question. Explain the real and apparent expansion of liquid with a neat diagram. அப்படின்னு கேட்டு பாருங்க. அது 5 மார்க், இது கூட 2 மார்க் சேர்த்து கேட்பாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டெஃபினிஷனுக்கு போயிடலாம். படம் வந்து நம்ம புக்ல கூட கிளியரா இருக்காது. காப்பி பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க, நல்லா கிளியரா இருக்கு அந்த டயக்ராம். இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் by using this experiment we can measure real and apparent expansion of liquid. ஆல்ரெடி பார்த்தோம், சாலிட் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகாது, லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனா லிக்விட டைரக்டா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, அதை ஏதோ ஒரு வெசல்ல வச்சுதான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ரைட், ஹியர் the liquid is taken in. அந்த டயக்ராம்ல பாருங்க, லிக்விட வந்து அந்த பிளாஸ்க்ல ஃபில் பண்ணிருக்காங்க. இந்த பிளாஸ்க்ல ப்ளூ கலர் வரைக்கும் ஃபில் பண்ணி அதுல வந்து என்ன பண்ணி ஒரு கேபிலரி டியூப் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்க் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். In this experiment, what are the things are used? Round bottomed flask, then rubber cork, one volt rubber cork, then capillary tube. இந்த பிளாஸ்க்ல ஒரு கேபிலரி டியூபை இன்சர்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? வாட்டர் ஃபில் பண்ணி இன்சர்ட் பண்ணியாச்சு. பாட்டம் ஆஃப் த பிளாஸ்க் ஆர் வெசலுக்கு கீழே அது வந்து லிக்விட் பாத்தீங்கன்னா கலர்டு லிக்விட், கலர்டு ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க. அதான் இம்பார்ட்டன்ட். அப்பதான் நமக்கு இந்த ரைஸ் ஆகுது தெரியும். வாட்டர் வந்து நம்ம ரைஸ் ஆகுது தெரியாது. அதனால கலர்டு லிக்விடு புக்ல அவ்வளவு ஈஸியா தெரியாது, இதுல கிளியரா தெரியும் உங்களுக்கு. நீங்க இந்த ஸ்லைட்லயே பார்க்கலாம் கலர்டு லிக்விடு. ஸோ பாட்டத்துல என்ன இருக்குன்னா ஒரு ஃபிளேம், அந்த ஃபிளேமை வச்சு ஹீட் பண்றாங்க. கண்டெய்னரை ஃபிளேமை வச்சு ஹீட் பண்றாங்க. அப்ப இங்க வாட் ஆர் த திங்ஸ் ஆர் யூஸ்டு? ஃபிளேமு, கண்டெய்னரு, தென் கேபிலரி டியூப். கேபிலரி டியூப இந்த 1 ஹோல் ரப்பர் கார்க் வழியா இன்சர்ட் பண்ணியாச்சு பிளாஸ்க்ல. ஓகேவா? இதான் செட்டப். இப்ப பிஃபோர் ஹீட்டிங், ஹீட் பண்ணல, பர்னர் வச்சு நம்ம ஹீட் பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன்.
இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட், ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனை கண்டுபிடிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட். The liquid whose real and apparent expansion is to be determined is poured into a container. நம்ம எதுக்கு நம்ம ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்க போறோமோ அந்த லிக்விட அந்த கண்டெய்னர்ல ஊத்தியாச்சு. அப் டு a level, certain level வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஓகே, mark this level as L1. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம L1 வச்சுக்கலாம். அதான் மிடில்ல இருக்கும், அது கரெக்டா. இது L1 L2 L3 தெரிஞ்சிச்சுன்னா இது புரிஞ்சு போச்சு. ஒனவே இதெல்லாம் before heating, when we pour the liquid, mark the liquid level, first level, that is L1. கர்சர் வச்சு காமிச்சிருக்காங்க. L1 இருக்கு, L1 சென்டர்ல இருக்குறது L1. ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாட்டர் ஊத்தியாச்சு, இனிஷியல் லெவல்ல மார்க் பண்ணியாச்சு. தட் இஸ் L1. அதனால தான் தனித்தனி பேராகிராஃப் 3 பேராகிராஃபா கொடுத்திருக்காங்க, L1 L2 L3. தென் செகண்ட் பாயிண்ட், now heat the container. இப்ப கண்டெய்னர் இப்பதான் ஹீட் பண்றோம் now, and the liquid using a burner யூஸ் பண்ணி ஹீட் பண்ணா initially the container receives the thermal energy. What happened the given heat? இல்ல கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் தான் ஹீட் ஆகும். எப்பயுமே பாத்தீங்கன்னா பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சா கூட பாத்தீங்கன்னா உடனே தண்ணியை கை வச்சு பார்த்தா தண்ணி சுடாது, பாத்திரம் தான் சுடும். அப்ப first given temperature is received by vessel. vessel வந்து ரிசீவ் பண்ணுது by the thermal energy and it expand, அப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதனால வெசல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது. வெசல் எக்ஸ்பேண்ட் ஆகுனா என்ன நடக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. வாட் ஹேப்பன், வாட்டர் லெவல் ஆஃப்டர் எக்ஸ்பேண்டிங் வாட்டர் லெவல் வில் பி டிக்ரீஸ். லெவல் டிக்ரீஸ் ஆகும். இன்னும் அதுக்கு வரல, நம்ம இப்ப ஹீட் பண்றோம். வெசல் மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ரைட், தேர்ட் பாயிண்ட் இப்படிலே நீங்க பார்க்கலாம், அந்த இதுலயே பார்க்கலாம் நீங்க. தேர்ட் பாயிண்ட், as a result, இப்ப ஹீட் பண்ணதுனால the volume of the liquid appear to have reduced. What happened the volume? What happened the water level or liquid level? Reduced, decreased. L1 ல இருந்து L2 க்கு வந்துருது. L1 ல இருந்து L2 க்கு வந்துருது. பாருங்க, கர்சர் வச்சிருக்கோம் பாருங்க. L1 ல இருந்து L2 க்கு கீழே இறங்கிருது. இதுக்கு ஒரு ரீசன் உங்களுக்கு தெரியும். கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆனா வாட்டர் கீழே தான் இறங்கும். அப்ப வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கண்டெய்னருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால வாட்டர் லெவல் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. மார்க் திஸ் ரிடியூஸ்டு லெவல். அப்ப இந்த ரிடியூஸ்டு லெவல் மார்க் பண்றோம், தட் இஸ் L2. ரெண்டு லெவல் பார்த்துட்டோம். ஏன்னா இது 5 மார்க் क्वेश्चन. இது L1 பார்த்துட்டோம் பிஃபோர் ஹீட்டிங் ஃபர்ஸ்ட் லெவல். L2 பார்த்தோம் ஆஃப்டர் ஹீட்டிங் ரெடியூஸ்டு லெவல் L2. ஓகே, அப்ப கீழே இறங்கிடுச்சு. இப்ப கேவா ரெண்டு லெவல் L1 L2. தென் தேர்ட் பாயிண்ட், தேர்ட் லெவல் பார்க்க போறோம். தேர்ட் பேராகிராஃப் பஸ். இப்ப வந்து தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்ப்போம். தேர்ட் லெவல், ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தோம் L1, செகண்ட் லெவல் பார்த்தோம் L2, தேர்ட் லெவல் L3. L3 என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நாம ஃப்ளேமால ஹீட் பண்றப்ப கண்டெய்னர் தான் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அதனால L2க்கு வந்தது. ஃபர்தரா நம்ம ஹீட் பண்றப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப லிக்விட் ஹீட் ஆகும். ஃபைனலா லிக்விட் ஹீட் ஆகுது. இப்ப லிக்விட் ஹீட் ஆகும் என்ன ஆகுது? வாட் ஹேப்பன் த லிக்விட்? The thermal energy supplied to the liquid through the container result in the expansion of liquid. The container வழியா liquid expand ஆகுது. Now note the level, new level or raises level. What happened the liquid now? The water level is raised above L1. L1 தாண்டி ரைஸ் ஆகுது above L1. So that is L3. அப்ப raised level வந்து L3. third raised level L3. இது raised level சொல்லி இருக்கிற வாட்டர் எக்ஸ்பேண்ட் ஆனாலும் ரைஸ் ஆனது, அதனால raised level. L2 வந்து reduced level சொல்லியிருக்காங்க. ஏன்னா வாட்டர் வந்து கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால வாட்டர் லெவல் ரெடியூஸ் ஆச்சு. அப்ப L2 is the reduced level, L3 is the increased level or raised level. இப்ப மூணு லெவல். இப்ப மூணு லெவல் நம்ம பார்த்தோம், L1 L2 L3 இப்படி வச்சு நீங்க படிச்சிடலாம். இப்ப L1 என்ன?
ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணப்ப இனிஷியல் லெவல், அது சென்டர்ல இருக்கு. L2 னா என்ன? After heating the vessel become expand, so the water level reduces into L2. L2 வந்துச்சு, அது reduce L2 second level. After some time or further heating, what happened the liquid? Now liquid expand by the container, so the liquid level is rise out, that is L3, அதான் ஃபைனல் லெவல். ஓகே, ஓகேவா? அப்ப 3 பாயிண்ட் 3 லெவல பார்த்துட்டோம். ஏன்னா அடுத்தது இதை தெரிஞ்சாதான் புரியும். L1னா ஃபில் பண்ண லெவலு, L2னா ரிடியூஸ்டு லெவலு, L3னா ரைஸ் ஆன லெவல் லிக்விட். 3 லெவல் பார்த்துட்டோம். இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், லிக்விட் வந்து ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இதோடைய எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செஷன்ல அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒன்லி நம்ம டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அப்புறம் இன்னொரு இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்த அசைன்மெண்ட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் கிளாஸ் அசைன்மெண்ட், லைட் கிளாஸ் உடைய அசைன்மெண்ட், ஆப்டிக்ஸ் உடைய அசைன்மெண்ட் இந்த வாரத்துக்குள்ள வந்து வாங்கிடுங்க. எல்லாம் கரெக்ஷன் பண்ணியாச்சு, கரெக்ஷன் பண்ணி ரெடியா இருக்கு. அப்பதான் நம்ம இந்த லெசனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தா அதை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்க, நல்லா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. அதனால அந்த பேப்பர் வாங்கிடுங்க, எல்லாமே வந்து வாங்கிடுங்க. நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க, அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம படிச்சிடலாம், டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடலாம். அதுல இதை வாங்கிட்டீங்கன்னா அடுத்த லெசனுக்கு நம்ம அசைன்மெண்ட் கொடுப்போம், அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, டெய்லி சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க கிளாஸ்ல, அதான் முக்கியம். நெக்ஸ்ட் செஷன் வந்து ஆஃப்டர் 10 minutes நெக்ஸ்ட் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்குள்ள ஏதாவது பார்த்து வச்சுங்க, அதை டவுட் இருக்குதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம், பார்த்துக்கங்க.